Hi students, today we are going to see the grammar topic prepositions. This is on page number 43 in your English book. Listen to the examples. If you look up tea in the first cookery book, the sentence is incomplete. You don't bother about that. But listen to the preposition in this sentence. In is the preposition. Second sentence, fifthly, the tea should be put straight into the pot. Here the preposition is into. Okay. What is the difference between in and into? In is used for the placement of noun inside another noun. அதாவது ஒரு noun இன்னொரு nounக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம inனை யூஸ் பண்ணணும். இங்க எப்படி inனை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த first sentenceல? If you look up tea, here tea is one noun. In the first cookery book is the second noun. This is another noun. So, if you look up tea in the first cookery book, அப்படினா என்ன மீனிங்னா tea ஓட ரெசிபியை ஃபர்ஸ்ட் குக்கரி புக்குக்குள்ள நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அப்படின்னு மீனிங். ஸோ இந்த டீ அப்படிங்கிறது இங்கே ஒரு நவுன், குக்கரி புக்குங்கிறது இன்னொரு நவுன். இந்த டீ அந்த குக்கரி புக்குக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ உள்ள அப்படிங்கிறதுனால இங்கே இன் யூஸ் பண்ணுறோம். Fifthly, the tea should be put straight into the pot. Here, into அப்படிங்கிற preposition use பண்ணிருக்காங்க. What is the meaning of into? Into is used for the movement of a noun from one status to another status. That is, fifthly, the tea should be put straight into the pot. Tea என்ன பண்ணணுமா? அந்த பாட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் போடணுமா? ஸோ என்ன ஆக போகுது? அந்த டீயோட ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு மாறப்போகுது. டீ பாட்டிலில் உள்ள டீ பாட்டுக்கு மாறப்போகுது. இந்த மூமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் into அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் அ ப்ரிப்போசிஷன்? அ ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் தட் இஸ் யூஸ்டு டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் அண்ட் another noun. Now, here is a list of prepositions and prepositional phrases. We have to go through this now. A list of prepositions and prepositional phrases are given here. Students, I'll just scroll this page. You pause your video and watch or read all these prepositions and prepositional phrases. Okay. Now, we shall pass on to these examples. Here are a few prepositions which cause confusion. The examples illustrate the correct usage. Listen to these words. Since or for. Often we will confuse with these two prepositions. What is the meaning of since? It is used for an action continuing from the past to the present time. For example, Yuvan has been playing badminton well since 2014. அதாவது சின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் அன் ஆக்ஷன் கண்டினியூவிங் ஃப்ரம் தி பாஸ்ட் டு தி ப்ரெசன்ட் டைம். பாஸ்ட்லேயே அதாவது இறந்த காலத்தில் ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு ஆக்ஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். யுவன் இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் பேட்மிண்டன் வெல் சின்ஸ் 2014. யுவன் ஹேஸ் பீன் பிளேயிங் அப்படிங்கிற இந்த வெர்பு தான் இதுக்கு க்ளூவே. ஹேஸ் பீன் பிளேயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலே இந்த சின்ஸ் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோ அல்லது ஃபாருங்கிற ப்ரிப்போசிஷனோ வரணும். பட் இங்கே எவ்வளவு நாளாக அந்த ஸ்டார்டிங் பீரியட் 2014 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பீரியடை கொடுத்துருக்கிறதுனால சின்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். தென் எப்போ நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்டிங் பீரியடு கொடுக்காம டைம் டியூரேஷனை கொடுத்துருந்தா. That is, where is for used or why is it used? For is used to denote the total duration of an action or existence from the past to the present time. அதாவது எவ்வளவு நேரமாக அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அல்லது எவ்வளவு காலம் அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த டியூரேஷனை சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் பீரியடை கொடுத்தா சின்ஸு, டியூரேஷனை கொடுத்தா ஃபார். Look at this example. Yuvan has been playing badminton for the past 4 years. இங்கே ஸ்டார்டிங் பீரியடை கொடுக்கல, கடந்த 4 வருஷமா அப்படின்னு ஒரு டியூரேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் இஸ் யூஸ்டு ஹியர். Is it clear? And also you note the verb
has been playing. Present perfect continuous tense. Present perfect continuous tense வந்தாலே since அல்லது for தான் வரும். இந்த சென்டென்ஸ் வந்து எங்கே கேட்கலாம் உங்களுக்குன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். இஸ் கிளியர்? since அல்லது for இருக்கும், has been playingனு இருக்காது. am playing அல்லது is playingனு இருக்கும். அல்லது has been playing கொடுத்துட்டு since அல்லது for கொடுக்காம from to அப்படி போட்டு கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த வெர்பை பார்த்து since for யூஸ் பண்ணணும். since எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்டிங் பீரியட் கொடுத்துருந்தா. for எங்கே யூஸ் பண்ணுவோம்? டியூரேஷனை கொடுத்துருந்தா, அந்த டைம் டியூரேஷனை கொடுத்துருந்தா. இஸ் இட் கிளியர்? Now let us know the difference between above and over. Where do we use above? We use above to denote when one thing is not directly over the other. ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு நேர் மேலே இல்லை, ஆனால் அது மேலே இருக்குது, டைரெக்டாக மேலே இல்லை. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். மை பிரதர் லிவ்ட் இன் தி மவுண்டெயின்ஸ் அபவ் த லேக். அதாவது அவனோட பிரதர் அந்த மவுண்டெயின் மேலே வாழ்ந்துட்டுருக்கான். அந்த மவுண்டெயின் எங்கே இருக்குது? லேக்குக்கு மேலே இருக்குது. அதாவது லேக்குக்கு பக்கத்தில் மேலே இருக்குது, லேக்குக்கு டைரெக்டாக மேலே இல்லை. ஸோ டு denote this position we are using above. Now what is the meaning of over, or where do we use over? Over is used to denote horizontal movement at a higher level. அதாவது movement, and listen to the word movement here. over அப்படின்னா அங்கே எப்படி பார்த்தோம்? ஸ்டார்டிங்கில் இன்னுக்கும் இன்ட்டுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸை பார்த்தோம் இல்லையா? இன்னுன்னா ஃபிக்ஸடாக ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது, இன்டூ அப்படின்னா மூமெண்ட்டை பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகுது, அதுக்குள்ளே போய் விழுது அல்லது போடணும் அப்படிங்கிற போது யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே ஓவர் அப்படின்னா ஒரு நவுன் இன்னொரு நவுனுக்கு மேலே மூவ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இஸ் இட் கிளியர்? லுக் அட் தி எக்ஸாம்பிள். ஐ saw a helicopter fly over a lake. ஒரு ஹெலிகாப்டர் ஒரு லேக்குக்கு மேலே அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you understand the difference between above or over? Above means fixed, over means moving. அது நல்லா மேலே தான், ரெண்டுமே மேலேன்னு தான் அர்த்தம். பட் வித்தவுட் மூமெண்ட் இருக்கிற ஒரு நவுனை சொல்கிறதுக்கு above, மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நவுனை சொல்ல ஓவர். Now I will tell you the difference between below and under. What is below? Below is the opposite of above. So what is above? ஒரு பொருளுக்கு மேலே ஆனால் நிலையாக இருக்கிறது, நகராமல். மேலே அப்படின்னா பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் மேலே உயரத்தில், அதை விட கொஞ்சம் லெவல் உயரத்தில் இருக்கிறது. பிலோவும் அதே மாதிரி ஒரு பொருளுக்கு கீழே டைரெக்டாக இருக்கிறதுல கொஞ்சம் பக்கத்தில் கூட இருக்கலாம், பட் நிலையாக இருக்கிறது. ஹெர் ஹெட் வாஸ் பிலோ த லெவல் ஆஃப் தி டேபிள், ஸோ நோபடி நோட்டீஸ்டு ஹர். அவளுடைய தலை டேபிளுக்கு கீழே மறைஞ்சிருந்ததுனால, டேபிள் கீழேன்னா டைரெக்டாக இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் கீழே, டேபிளை விட கீழே மறைஞ்சிருந்ததுனால யாரும் அவ்வளோ பார்க்கலன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் அண்டர்? அண்டர் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ஓவர். ஃபார் ஹரிசாண்டல் மூமெண்ட் அட் அ லோயர் லெவல். அதாவது ஓவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு பொருளுக்கு மேலே மூமெண்ட்டோடு இருந்தது. அதே மாதிரி அண்டர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு கீழே மூமெண்ட்டோடு இருக்கிறது. இஸ் கிளியர்? ஹரிசாண்டல் மூமெண்ட் அட் அ லோயர் லெவல், கீழே ஒரே இடத்துல நகர்றது. ஆனால் அ சைல்டு பிளேசஸ் ஹிஸ் டாய்ஸ் அண்டர் அ பிளாங்கெட். ஒரு குழந்தை என்ன பண்ணுது? டாய்ஸை கொண்டு போய் பிளாங்கெட்டுக்கு கீழே ஒழிச்சு வைக்குது, பெட்ஷீட்டுக்கு கீழே ஒழிச்சு வைக்குது. அப்போ அது ஒரு மூமெண்ட்டு. குழந்தை வேறு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அந்த டாய்ஸை கொண்டு போய் பெட்ஷீட்டுக்கு கீழே மறைச்சி வைக்குது. கீழே மறைச்சி வைக்கும்போது இது எடுத்துகிட்டு போய் மறைச்சி வைக்குது, மூமெண்ட்டோட நடக்குது அந்த ஆக்ஷன். அ பாய் ரேன் அண்டர் தி பிரிட்ஜ் வென் த ரிவர் வாஸ் ட்ரை. அதாவது ரிவரில் தண்ணி இல்லை, அந்த ரிவரில் வந்து மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த சின்ன பையன், அந்த பாய் என்ன பண்ணுறான்? அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடுறான். மூமெண்ட், ரன்னிங். வேர்? அண்டர் த பிரிட்ஜ். மூமெண்ட்டில் இருக்கக்கூடியதுனால, அந்த ஆக்ஷன் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியதுனால we are using the word under here. We cannot use below here. புரியுதா? ஏன்? பிலோனா ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல அவன் உட்காந்துருந்தான் பிரிட்ஜுக்கு கீழே அப்படின்னா we can use below. The boy was sitting below the bridge. பட் இங்கே அவன் ஓடினான். த பாய் ரேன் அண்டர் த பிரிட்ஜ். ஸோ வித்தவுட் மூமெண்ட்னா பிலோ, வித் மூமெண்ட்னா அண்டர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்?
Now I'll tell you the difference between along and through. Where is along used? Along is used for following a line of specific movement. அதாவது ஒரு மூமெண்ட் தான் இதுவும், பட் ஏதாவது ஒரு அந்த ரோடு ஓரத்தில் நடந்து போகிறது, கரையோரத்தில் நடந்து போகிறது, அந்த மாதிரி கரை ஒரு இடத்துல ரிவர் ஒரு இடத்துல இருக்கும், அதோட ஷோர் ஒரு இடத்துல இருக்கும், அந்த ஓரத்தில் நடந்து போகிறது. அந்த மாதிரி ரோடு ஒரு இடத்துல இருக்கும், அதை ரோடை டச் பண்ணாமல் ரோடோட சைடில் நடந்து போகிறது. அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தான் மேன் வாக்ட் அலாங் தி சைட் ஆஃப் த ரிவர். அதாவது அந்த ஃபஸ்ட்டு நவுனை டச் பண்ணாமல் பக்கத்தில் நகர்ந்து போகிறது, ரோடுக்குள்ளே போகலை, ரோட்டில் நடக்கலை, ரோடு ஓரத்தில் நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அலாங் யூஸ் பண்ணணும். A man walked along the side of the river. What is the meaning of through? Through is used for movement in a 3-dimensional space from one side to the other. அதாவது இப்போ ரோட்டுக்குள்ளேயே ஜிக்ஸாகாக நடு ரோட்டில் நடந்து போனால் த்ரூ த ரோடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஹண்டர்ஸ் வாக்டு த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு எண்ட் இருக்காது, ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் இருக்காது இல்லையா? ஸோ அது காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் அவங்க நடந்து போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காட்டுக்குள்ளார நடந்து போனாங்க காட்டு வழியாக நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த்ரூ யூஸ் பண்ணுறோம். ஹண்டர்ஸ் வாக்டு த்ரூ தி ஃபாரஸ்ட். ரோடு வழியாக நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ ரோட்டு ஓரத்தில் நடந்து போனாங்கன்னு சொல்கிறதுக்கு அலாங் யூஸ் பண்ணுறோம். Now I'll tell you the difference between these two words, between and among. Where is between used, or what is the meaning of between? It is used for two nouns or adverbials when there is and in the sentence. Note the word two. Okay, when we talk about two nouns, only there we can use the word between. For example, there was amity between Jesse Owens and Les Long in the Berlin Olympics. அதாவது ஜெஸ்ஸி ஓன்ஸுக்கும் லெஸ் லாங்குக்கும், அதாவது பெர்லின் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த 2 பேருக்கும் இடையிலையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. We are talking about only two nouns. So between is used. 2 பேருக்கும் இடையில அப்படின்னு சொல்லும்போது இந்த இடையில அப்படின்னு தான் மீனிங் betweenங்கிறது. 2 பேரை பற்றி பேசும்போது between யூஸ் பண்ணுறோம். Is it clear? What is among? Among is used for more than 2 nouns when there is the use of and in the sentence. அதாவது இங்கேயும் சென்டென்ஸில் and இருக்கலாம், ஆனால் நிறைய பேரை பற்றி பேசுவோம். more than 2, அங்கே only 2 persons பற்றி கம்பேர் பண்ணும்போதும், அதாவது பேசும்போதும் அண்டுங்கிற வேர்டு இருக்கும்போதும் between யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே among is used for more than 2 nouns when there is the use of and in the sentence. Sometimes and இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் more than 2 persons இடையில இருக்கிறது, இடையிலன்னு தான் அர்த்தம். among அப்படின்னாலும் இடையில, ஆனால் 2 பேருக்கு இடையில இருக்கிறது வேறு, நிறைய பேருக்கு இடையில இருக்கிறது வேறு. Listen to this example. There was a healthy discussion about communal harmony among Ramesh, Abdul and John. இங்கே வெறும் 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க, நிறைய நவுன்ஸையும் சொல்லலாம். அதாவது அவ்வளோ பேருக்கும் இடையில் ஒரு கம்யூனல் ஹார்மனி பற்றிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் we shall see the difference between before and after. Before is used for the second action in a phrase when we mention 2 actions. Do you understand? 2 ஆக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது அந்த 2வது ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் பிஃபோரை யூஸ் பண்ணணும். பிஃபோர் ஈட்டிங் ஃபுட் we clean our hands. இங்கே 2 ஆக்ஷன் இருக்குது, ஒன்று ஈட்டிங் ஃபுட், இன்னொன்று கிளீனிங் அவர் ஹேண்ட்ஸ். இதில் எந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஆக்ஷனை செய்வோம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுவோம். அப்போது சாப்பிட்றதுங்கிறது 2வது ஆக்ஷன், கை கழுவுறதுங்கிறது முதல் ஆக்ஷன். ஸோ 2வது ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் பிஃபோரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா ரூல். பிஃபோர் இஸ் யூஸ்ட் ஃபார் தி செகண்ட் ஆக்ஷன் இன் அ ஃப்ரேஸ் வென் வி மென்ஷன் 2 ஆக்ஷன்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். ஸோ அந்த 2வது ஆக்ஷனுங்கிறது சாப்பிட்றது, அதுக்கு முன்னாடி பிஃபோருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நவ் வேர் இஸ் ஆஃப்டர் யூஸ்ட்? After is used for the first action in a phrase when we mention 2 actions.
அதாவது அதே மாதிரி ரெண்டு ஆக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆஃப்டர் யூஸ் பண்ணணும். லிசன் டு திஸ் சென்டென்ஸ். ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் சில்ட்ரன் லவ் பிளேயிங். அதாவது இங்கேயும் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ஈட்டிங் ஃபுட்டு, இன்னொன்று சில்ட்ரன் லவ் பிளேயிங். இது இன்னொரு ஆக்ஷன். லவ் பிளேயிங் அப்படிங்கிறது இன்னொரு ஆக்ஷன். ஸோ இதில் எது முதல்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்? விளையாடுறது இல்லை, சாப்பிட்றது தான். ஸோ சாப்பிட்ற முதல் ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் ஆஃப்டருங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் சில்ட்ரன் லவ் பிளேயிங். So where is after used? After is used for the first action in a phrase when we mention two actions. So know the difference between these two words. Before is used for the second action in a phrase, and after is used for the first action in a phrase. Is it clear? Now we shall see what are prepositional phrases. A prepositional phrase is made up of a preposition and a noun phrase. We saw about prepositions so far. What is a noun phrase? A noun and a few other words with that as a phrase is called a noun phrase. I hope you all know what is a phrase. Group of words which does not contain subject and predicate is called phrase. Noun phrase means with noun there will be one or two other words. That is called noun phrase. So a prepositional phrase is made up of a preposition and a noun phrase. Is it clear? We shall do this task now. Underline the prepositional phrases. The first two examples have been done for you. With reference to your advertisement in local newspaper, I am applying for the post of salesman. Which is the prepositional phrase here? With reference to. Here with is the preposition, reference to is the noun phrase. In the noun phrase la reference அப்படிங்கிறது noun, to அப்படிங்கிற இன்னொரு வேர்டு, இங்கே இது preposition சேர்ந்து இருக்கிறதுனால இந்த reference to-வை வந்து noun phrase-ன்னு சொல்கிறோம், with the preposition-னு சொல்கிறோம். So preposition and a noun phrase, that is with and reference to. These words together is called a prepositional phrase. Okay. Next sentence. The assignment will be completed in a few weeks. Here in a few weeks is the prepositional phrase. In is the preposition. A few weeks is the noun phrase. Week அப்படிங்கிறது noun. A few weeks together is called noun phrase. And in a few weeks, that is a preposition and a noun phrase, is called a prepositional phrase here. Now we have to do the remaining sentences. Listen to sentence C. Ravi was appreciated by his teachers. Which is the prepositional phrase here? Yes. By his teachers is the prepositional phrase. By is the preposition. Teacher or teachers is the noun phrase. So by and his teachers together is a prepositional phrase. Now look at sentence D. We feel sorry for our mistakes. Which is the prepositional phrase here? For our mistakes. Okay. For is the preposition. Mistake is the noun. Our mistakes is the noun phrase. So for our mistake is the prepositional phrase. So did you notice one thing, students? All prepositional phrases will begin with a preposition. Is it clear? And there will be a noun in that. Noun phrase in that. Now sentence E. The boy studied well in spite of many obstacles. Pick out the prepositional phrase here. In spite of. In is the preposition. Spite is the noun here. In spite of together is prepositional phrase. Our nation is famous for its glorious culture. Which is the preposition here? Prepositional phrase here. Famous for. Okay. Here famous is the noun and the preposition is coming at the end. Noun phrase is there. So here it is prepositional phrase. We are proud of our children.
Which is the prepositional phrase here? Proud of. Okay, proud is the noun, of is the preposition. This is actually noun phrase, but here this is prepositional phrase. Now listen to the sentence H. My brother will return home in the evening. Pick out to the prepositional phrase here. In the evening is the prepositional phrase. Okay.